நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழக சட்டசபை நாளை கூடுகிறது. அந்த கூட்டத்தில் திமுக, அதிமுக இரு கட்சிகளும் தற்போது தமிழ்நாட்டில் பெருகி வரும் பாலியல் குற்றங்கள் மேலும் பல குற்றம் குறைகளை முன்வைத்து பிரச்சினைகளை கிளப்ப தயாராக உள்ளன. தற்போது தமிழ்நாட்டின் கடன் 13 லட்சம் கோடி ரூபாய் உயர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. மேலும் இலவசங்கள் பற்றி சட்டசபையில் விவாதங்கள் காரசாரமாக நடக்க உள்ளதாக தகவல். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியை மரியாதை நிமித்தமாக அவரது இல்லத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் நிதி நிலையில் தமிழகம் கடைசி இடத்தில் உள்ளது என வெள்ளை அறிக்கையில் தமிழக அரசு தகவல். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. இந்திய பிரதமராக மோடி தொடரும் வரை மேற்காசிய அமைதி விவகாரத்தில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும். இந்தியாவை எந்த நாடாவது தாக்கினால் மோடிக்கு இந்தியாவிற்கு ஆதரவாக அமெரிக்கா அங்கு போய் நிற்கும் என அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இரும்பு கரம் கொண்டு போதை கலாச்சாரத்தையும் போதை பழக்கத்தையும் அடித்து நொறுக்க வேண்டும். பெண் குழந்தைகளின் மேல் கை வைப்பவர்களை 2 மாதத்திற்குள் தூக்கிலிட வேண்டும். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட அடுத்த நொடி மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி கூற்று. கோச்சிங் போகாமல் 23 வயதில் 19 அரசு தேர்வுகளில் சாதனை. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 24 வயது சாரு பாண்டே என்ற மாணவி கல்லூரி காலத்திலிருந்தே படித்து எஸ்எஸ்சி, எஸ்பிஐ, ஐபிபிஎஸ் மற்றும் ரயில்வே உள்ளிட்ட 19 அரசு போட்டித் தேர்வுகளில் அதிக தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார். பல மணி நேரம் படிப்பதை விட ஆழமாக புரிந்து கொள்வதே என் வெற்றிக்கு காரணம் என்கின்றார். விலை உயர்ந்த கோச்சிங் வகுப்புகளை விட தொடர் ஒழுக்கமும் முறையான தயாரிப்புமே முக்கியம் என்பதை இவரது வெற்றி நிரூபித்துள்ளதாம். கோவை மண்டலத்திற்குட்பட்ட 33 பேரூராட்சிகளிலும் உள்ள தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளின் கோரிக்கைகள், கருத்துக்களின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளும் பொருட்டு கலந்தாய்வு கூட்டம் 18/6/2026 இன்று காலை 11 மணிக்கு கோவை கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்ட அரங்கில் நடந்தது. கோவை மண்டல பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் தலைமையில் அனைத்து நுகர்வோர் அமைப்பு நிர்வாகிகள் பிரதிநிதிகளுடன் கூட்டம் நடந்தது. அக்கூட்டத்தில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில துணைத் தலைவர் குருசாமி மற்றும் பாலசுப்பிரமணியம் இருவரும் கலந்து கொண்டனர். அதில் பேரூராட்சிகளின் பல்வேறு பிரச்சினைகளை கோரிக்கைகளாக கொடுத்து தீர்வு காண கருத்துக்களையும் எடுத்துரைத்தனர். உதவி இயக்குநர் இந்த பிரச்சினைகளுக்கு மேலிடத்தில் பேசி தீர்வு காணப்படும் என கூறினார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.